அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசுராஜனே, துதிகளின் பாத்திரனே, என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கிவிடு. நான் ஸ்தோத்திரம் பண்றேன், பாட்டு பாடுறேன், எல்லாம் தான். அந்த சமயத்துல நீர் மனுஷர் பார்க்கிறவரமா அந்த தோற்றத்தை, சரீர தோற்றத்தை பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இல்லை, நமக்கு தெரியும். சாமுவேலே, நீ வளர்ச்சியையும் தோற்றத்தையும் பார்க்கிறாய். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நீயும் அப்படி இருக்கிற, இவன் இல்லை அப்படின்ட்ட. ஈசாயின் குமாரர்கள் 7 பேர், 7 பேரையுமே இல்லைன்ட்டார், நமக்கு தெரியும். இன்னும் உனக்கு குமாரன் யாராயிலும் உண்டான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த அளவுக்கு தாவீத ஈசாய் என் பையன் இன்னொருத்தர் இருக்கிறான்னு கொண்டு விடவே இல்லை. எவ்வளவு அற்பமானவன் தாவீது அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம யோசிக்கிறோம். இன்னும் யாராவது உண்டா அப்படின்னா, ஒருத்தன் இருக்கான், அவனை போய் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன்னா அவன் ரொம்ப சின்னவன், வளர்ச்சி இல்லாதவன், சரீர பிரகாரமாக நல்ல தோற்றம் இல்லாதவன், போருக்கு பழக்கம் இல்லாதவன், யுத்தத்துக்கு அவனுக்கு என்னன்னு தெரியாது. சாமுவேலுக்கும் கூட குழப்பம்தான். ஈசாய்க்கும் அந்த 7 குமாரர்களுக்கும் அங்க இருந்த எல்லாருக்கும் குழப்பம். சாமுவேலுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவன் ஒரு பையன் இருக்கிறானா, அவனை வர சொல்லு அப்படி. அவன் வரும்போதே ஆண்டவர் சொல்ற, இவன் தான். அந்த இடத்துல சாமுவேல் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. பிரியமானவர்களே, தாவீது நம்முடைய ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்ன மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கு பைபிள்ல. ஒன்னு ஆண்டவர் அதை பார்த்துட்டு, சரி மோசே இப்படி செய்வோம்னு சொல்லி ஆண்டவர் ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. மனிதன் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா மோசே அப்படின்னு சொன்னா நீ சொல்ற மாதிரி செய்வோம் அப்படின்னு ஆண்டவர் ஒத்து போயிட்டார். எங்க ஆண்டவருடைய ஆலோசனை தானங்க மோசே கேட்கணும். ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டு மோசே ஜனங்களுக்கு சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய ஆலோசனை விட்டு தானங்க நடக்கணும். மோசேனுடைய ஆலோசனையும் ஆண்டவர் கேட்பார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் என்று அவர் நிரூபித்தார். நம்முடைய சூழ்நிலையை சொல்லும் பொழுதும் கூட நம்முடைய ஆண்டவர் யோசிக்கிறார். எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். அது எந்த இடம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது சமயம் வரும்போது நான் சொல்றேன், இப்போ அதுக்கு நேரம் இல்லை. மோசேனுடைய ஆலோசனையை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். மோசேனுடைய ஆலோசனைப்படியும் ஆண்டவர் நடந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! பிரியமானவர்களே, சாமுவேலுக்கு குழப்பம். இந்த சின்ன பையனா, இந்த ஆடு மேய்க்கிற பையனா, இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவங்க இருந்து வரும்போதே இருக்கு ஒரே குழப்பம். ஆடு மேய்க்கிறவன் எப்படி இருப்பான்? ஆனா அந்த 7 குமாரர்களும் அன்றைய காலத்துக்கு ஏற்ற விதமாய் படித்தவர்கள், பயிற்சி பெற்றவர்கள். இவ்வளவு எல்லாம் இல்லைன்ட்டார் ஆண்டவர். அப்ப சாமுவேல் பேசியிருக்கணும். என்ன ஆண்டவரே, சாமுவேல் ஒண்ணுமே பேசல. தாவீது பக்கத்துல வந்த உடனே இவன் அபிஷேகம் பண்ணு. சாமுவேலே, நீ மனிதனுடைய தோற்றத்தை நீ பார்க்கிற. எல்லா மனுஷரும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நீனும் அப்படித்தான் இருக்கிற. நான் அப்படிப்பட்டவர் அல்ல. உள்ளான மனுஷனை, அவனுடைய இதயத்தை நான் பார்க்கிறேன். நான் கொடுத்த அந்த ஜீவ சுவாசத்தை நான் பார்க்கிறேன். அந்த தாவீதுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷனை நான் பார்க்கிறேன். இவன் தான் இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜாவாக்கும். நீ அவனை அபிஷேகம் பண்ணு. ஒண்ணுமே புரியல, என்னமோ எனக்கு தெரியாது. நீ அபிஷேகம் பண்ண சொல்றேன், நான் அபிஷேகம் பண்றேன், அவ்வளவுதான். அபிஷேகம் பண்ணிட்டார். தாவீது உடனே ராஜாவாகவும் இல்லை. சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் ஆச்சு தாவீது சிங்காசனத்தை வந்து உட்கார்றதுக்கு. சாமுவேல் எப்படி எல்லாம் குழம்பி இருப்பார் யோசிச்சு பாருங்களேன். அதனால பிரியமானவர்களே, இப்பொழுது நான் படிக்க போற ஒரு பாட்டு, அந்த பேச்சு இந்த பேச்சு, அந்த சண்டை இந்த சண்டை, 1008 பிரச்சனைகள், இதயத்தில் வர்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் நான் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னா ஆண்டவர் எப்படி அந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துக்குவார்? அந்த கதை இந்த கதை எல்லா கதையும் அடிச்சுட்டு போய் ஜபத்தில் போய் உட்கார்ந்து, ஏசப்பா நான் உங்ககிட்ட பேச போறேன், என் ஜபத்தை நீங்க கேளுங்க, நான் சொல்றதெல்லாம் இப்ப கேட்குறீங்களா?
நான் சொல்ல போறேன், நீங்க கேளுங்க. நான் எப்படி கேட்பேன்? ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் பிரியமானவர்களே. ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னை புகழ்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய பரிசுகளை கொடுத்தார். தன்னை புகழ்ந்து பாடுகிறவர்களுக்கு பரிசளிக்கிறதை ஒரு புலவர் யோசனை செய்து பார்த்தார். இந்த புலவர்கள் எல்லாம் இந்த ராஜாவை புகழ்றாங்க, உடனே பெரிய பெரிய பரிசுகளை எல்லாம் கொடுக்கிறாரு. அந்த புலவர்கள் இந்த ராஜாவை உண்மையாய் புகழ்கிறார்களா? நினைக்கிறதெல்லாம் அந்த பாடலாக எழுதி இந்த ராஜாவை புகழ்கிறார்கள். இந்த ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு அவன் எப்படி போடுறான்னு கவனிக்கிறது கிடையாது, அவன் என்ன சொல்றான்னு யோசிக்கிறது கிடையாது. என்னை பாடிட்டான், அவனுக்கு என்ன செய்ய, பரிசு கொடுங்க அப்படின்னு. உடனே இந்த புலவர் யோசிச்சாரு, இந்த ராஜாவுக்கு ஒரு பாடம் காட்டணும், இந்த புலவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் காட்டணும், இந்த அவையில் இருக்கக்கூடிய எல்லா பொது ஜனங்களுக்கும் ஒரு பாடம் காட்டணும்னு இந்த ராஜா, இந்த புலவர் நினைச்சாராம். அப்படி நினைச்சதுனால அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஒரு நாள் ராஜாட்ட சொன்னாரு, ஐயா, எல்லா புலவர்களும் பாடி முடிச்சுட்டாங்க, நான் பாடணும், ஆனா என்னுடைய பாட்டை நான் உள்ள கொண்டு வர முடியாது, அவ்வளவு பெரிய பாடல் நான் பாடி இருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி பரிசு கொடுக்கணும். சொல்ல மறந்துட்டேன். இந்த ராஜாவை புகழ்ந்து பாடின உடனே அந்த ஏட்டுச்சுருள அந்த ஓலைச்சுவடிகளில் எழுதியிருக்கிற அந்த பாடலை ஒரு தராசின் ஒரு தட்டில் வைப்பாங்களாம். வச்சுட்டு அதுக்கு நிகராக பொற்காசுகளை அந்த எடைக்கு சரியா கொடுப்பாங்களாம். அப்போ அந்த பாட்டு எவ்வளவு வெயிட் இருக்குதோ அந்த வெயிட்டுக்கு ஏத்தாக்கல, அந்த எத்தனை ஓலையில் எழுதியிருக்குதோ அந்த ஓலையினுடைய வெயிட்டுக்கு ஏத்தாக்கல பொற்காசுகள் பரிசாய் கொடுக்கப்படும். உடனே இந்த புலவர் சொல்றாரு, நான் எழுதியிருக்கிற அந்த பாடலை உள்ளுக்குள்ள அரண்மனைக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா கேட்டார், அவ்வளவு பெரிய பாடல் நீ என்னை புகழ்ந்து பாடி இருக்கிறாயா? அப்படியா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். ராஜாவே, நாம எல்லாருமே அரண்மனையை விட்டு வெளியே போய் என் பாடலுக்கு ஏற்ற ஒரு பரிசை நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு. இப்ப ராஜா எல்லாருமே அரண்மனையை விட்டு வெளியில போயிருக்காங்க. ஒரு பெரிய பாறாங்கல் இருந்துதான். அந்த பாறாங்கல்லு மேல இந்த ராஜாவை புகழ்ந்து ஒரு 4 வரி இவர் எழுதியிருக்கிறார். இப்ப இந்த பாறாங்கல்லை தூக்கி தராசின் ஒரு தட்டுல வைக்கணும், அப்புறம் இன்னொரு தட்டுல அந்த பாட்டுக்கு நிகராக பரிசை கொடுக்கணும். ராஜா அப்பதான் யோசிச்சார், எல்லாத்த வச்சாலும் தன் தலையில் இருக்கிற பொற்கிரீடத்தை வச்சாலும் தராசு சமமாய் வராது. ராஜா புலவரை பார்த்து கேட்டார், ஐயா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்பதான் புலவர் சொன்னார், ராஜாவே, அப்படியே புகழ்ந்து பாடுறாங்க, அந்த பாட்டுல நீ அப்படியே உங்களையே மறந்து அவர்களுக்கு பரிசை கொடுக்கிறீர்களே, உள்ளதை சொல்லி பாடினார்களா, என்னத்தையெல்லாம் சொல்லி பாடினார்கள் என்ற ஒரு கவனம் செலுத்தலையே. வாசிக்கலாமா? 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது வசனம். ஒன்று கொரிந்தியர் 14:15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கொஞ்சம் நிறுத்திக்குவோம், பின்னால நீங்க அதை தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா, அப்படி இல்லாட்டா அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமே, பயனற்றதா இருக்குமே அப்படின்னு பவுல் சொல்வார். பிரயோஜனம் இல்லை. நீங்க எத்தனை பாடல் பாடினாலும் சரி, எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த ஆவி கருத்து முக்கியம். நீங்க என்னத்தான் பாடுறீங்க, நீங்க என்னத்தான் கருத்து அதை ஆண்டவருக்கு முன்னால வைக்கிறீங்க, நீங்க என்னத்தான் ஜெபிக்கிறீங்க, என்ன கருத்து தான் ஆண்டவர் முன்னால வைக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாம நானோ நீங்களோ பாடுறது ஜெபிக்கிறதெல்லாம் செய்வோமானா, பவுலார் சொல்றாரு, அவர் சொல்றதா நம்ம யோசிப்போம், பயனற்றதா இருக்குமே. பயனற்றதுன்னா பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்ற. ஏசப்பா சொல்றார், ஏன் கற்பனையை விட்டுறீங்க, மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிச்சு எனக்கு தான் நீங்க ஆராதனை செய்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து எனக்கு நீங்கள் செய்கிற ஆராதனை வீணா இருக்கிறது அப்படின்னு ஏசப்பா சொல்லும்போது எவ்வளவு கவனமா நம்ம எச்சரிப்பா பைபிளை படிக்க வேண்டியிருக்கு பிரியமானவர்களே. இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன், உங்களுடைய நேரத்தை நான் வீணாய் பயனற்றதாய் ஆண்டவருக்கு பிரியமல்லாததாய் செய்வேன். ஆனால் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாத கேடு பிரியமானவர்களே, உங்களுக்கும் அதனால எவ்வளவு நஷ்டம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்ற மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஏசப்பாவுக்கு தான் ஆராதனை, ஆனா ஏசப்பா சொல்றாரு எனக்கு நீங்க வீணான ஆராதனை செலுத்துறீங்க அப்படின்னு சொல்ற. இன்னொரு பாடல் ஆராதனை தேவையான்ற மாதிரி இருந்துச்சு, நீங்க தான் அப்படி உட்கார்ந்துட்டே இருந்தீங்க, நான் முழங்கால் போட்டுட்டு தான் இருந்தேன். அருமையா அம்மா பாடுனாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது உள்ளதுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்கிற கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். நான் ஜெபிச்சேன், ஏசப்பா ஏசப்பா ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறாரு. நான் முந்தா நாள் வந்திருந்தேன் நினைக்கிறேன், 1-2 வார்த்தை தான் சொன்னாங்க. ஏசப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசப்பா, நான் அப்படியெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, நான் அந்த அளவுக்கு நான் தாழ்மை உள்ளவன் கிடையாது. அருமையானவங்க என்கிட்ட பேசும்போது அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி பேசுறதை நான் கேட்டுட்டு போன உடனே நான் வீட்டில் போய் வீட்டை மாட்ட சொன்னேன். அவங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறாங்க தெரியுமா? கர்த்தர் உயர்த்துகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். தாவீது எந்த புலவர்கிட்ட போய் பாட்டு பாடினார், பழகினார்? எங்க போய் ராகமெல்லாம் கத்துக்கிட்டாரு? ஐயோ, அவர் எழுதின 150 பாடல்கள் எவ்வளவு பெருசா இருக்குது. அவ்வளவு பெரிய பாடல்களை பிரிச்சு 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 இன்னைக்கு ஏராளமான ராகங்களை போட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. அதுல நானும் ஒரு ஆள், நீங்களும் தான். அவர் எந்த புலவர்கிட்ட போய் எங்க கத்துக்கிட்டாரு? ராகம் எங்க போய் எங்க தெரிஞ்சுக்கிட்டாரு? எல்லாம் ஏசப்பாவுடைய பாதம் தான். ஏசப்பா தான் வேர்ட்ஸ் கொடுத்தாரு, மியூசிக் ராகம் எல்லாம் கொடுத்தாரு. அப்புறம் தாவீது ஏராளமான இசையமைப்பாளர்களை, ஏராளமான பாடகர்களை, ஏராளமான பாடகிகளை தேவனை புகழ்ந்து பாடுறதுக்கு அவருடைய ஆராதனை பருவத்தில் அவர் அவர்களை ஒன்றாகி சேர்த்தார். நம்முடைய ஆண்டவருடைய பாதம் நமக்கு போதும் பிரியமானவர்களே. அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினால் போதும், கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு அருமையானவர்கள் பாடின அந்த பாடல் ஆராதனை போதுமானது. ஆனால் இந்த பாடலை சொல்றதுக்கு எனக்கு இஷ்டம். பிரியமானவர்களே, கண்டதெல்லாம் பேசிட்டு கண்டதெல்லாம் கண்டப்பட்டுட்டு தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கணும்னு உட்கார்ந்த உடனே என் ஏசப்பா என்னை உணர்த்துவார், உன் வேலையை பார்த்துட்டு போடி ஏசப்பா, நான் கொஞ்சம் நேரம் ஜெபிக்கணும் ஏசப்பா, போயிரு, உன் சபை எனக்கு வேண்டாம் வேண்டாம், நான் சபத்தை கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். உங்களை உணர்த்துறாரா பிரியமானவர்களே? கண்டதெல்லாம் பேசிட்டு கண்ட மாதிரிலாம் இருந்துட்டு எப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டு அப்புறம் நீங்க ரூமை போட்டுட்டு பாய் போட்டு நீங்க பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு நீங்க பாடுறதுக்கு உட்காருங்களேன். ஜபம் வராது, பாட்டும் வராது, எனக்கு வராது பிரியமானவர்களே. ஏசப்பா உணர்த்துவார், போயிரு, நீ பாடவும் வேண்டாம், நீ ஜபிக்கவும் வேண்டாம், உன் பாட்டையும் நான் கேட்க மாட்டேன், உன் ஜபத்தையும் நான் கேட்க மாட்டேன், உன்னை போல நான் இது பண்ணி நினைச்சியோ நீ, அதுக்கு தாங்க வேணும் உபவாசம். உபவாசம் எதுக்குன்னு தெரியாம உபவாசிக்கிறான். எங்க சபையில உபவாச கூட்டம் எதுக்கு இல்ல, மாசந்தோறும் ஒரு உபவாச ஜபம் இருக்கும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டவனுடைய பாவங்கள் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கிறதுக்காக அல்லவா உபவாசித்தார். எசேக்கியா அந்த சூழ்நிலையெல்லாம் அறிந்த போது தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டான். தான் உட்கார்ந்து சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கிட்டான், ரெட்டுடுத்தி கொண்டான். அன்னீசி, அது என்ன சொல்றது, சரியில்லாத சரீரத்துக்கு ஏற்றதல்லாத அந்த சாம்பல உட்கார்ந்து அவன் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு உபவாச ஜெபம் எங்க நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி கொஞ்சம் அப்படி யோசிச்சு அப்படி யூடியூப்ல எல்லாம் பாருங்க, ஏசி காலில் உபவாச ஜெபம் நடக்குது. பார்த்தீங்களா? பைபிளை தலைகீழா படிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏசப்பா கரடு முரடான அந்த மலை மேல ஏறி தன் பாதங்கள் காயப்பட முழங்கால் படியிட்டு கதறினார் என்று வேதத்துல வாசிச்சு 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 இப்படி பைபிள்ல போட்டிருக்கு, இப்படி பைபிள்ல போட்டிருக்குன்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் மாத்திரம் குஷன் போட்டு தான் நான் முழங்கால் இருப்பேன்னா அப்ப என்னது இது? ஏமாத்துறாங்க பிரியமானவர்களே, நான் ஏமாறுறேன் பிரியமானவர்களே அப்படின்னு நீங்க யோசிக்கணும். சுவாமி வேணந்தா அருமருமையான புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின புஸ்தகத்தை ஒருத்தர் என்கிட்ட ஒன்று கொடுத்து இதை படிங்கன்னு சொன்னார். சுவாமி வேணந்தா யாரு? அவர் ஒரு இந்து மத பக்தர். அவருடைய புஸ்தகத்தை நான் ஏன் படிக்கணும்? ஆனாலும் படிச்ச பிரியமானவர்களே, அவர் புஸ்தகத்தை படிச்ச உடனே அவர் எழுதின புஸ்தகங்கள்லாம் படிக்கணும் போல எனக்கு ஆசை வந்தது.
சொந்த கையினால உடன்படிக்கை பெட்டியை அப்படியே வரைஞ்சிருக்காருங்க. சொந்த கையினால ஆசாரிப்பு கூடாரத்தை வரைஞ்சிருக்கிறார், தூப பீடத்தை வரைஞ்சிருக்கிறார், அவரே வரைஞ்சிருக்கிறார். அவரே வரைஞ்சி அதுக்கு இந்த வேதத்துக்கு எதிரான விளக்கம் எல்லாம் தர்றார். காலம் செல்ல 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 அதே விவேகானந்தர் அந்த எதிரான விளக்கத்தை எல்லாம் மாத்தி ஏசப்பாவுக்கு விருப்பமான விளக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறதுனாலதான் சுவாமி விவேகானந்தாவை இந்துக்கள் கடவுளாக்காம வச்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்ன எனக்கு தெரியாது. அந்த சுவாமி விவேகானந்தா எழுதியிருக்கிறத நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன். எதிர்ப்பாளர்கள் இருந்தாங்க பிரியமானவர்களே. நான் சொன்னது சரிதான் சொல்லி எனக்கு சாதகமானவர்கள் இருந்தாங்க. அதுவும் இப்படி சர்ச்சுக்குள்ள கூட்டம் இல்லை, பப்ளிக் வெளியில கூட்டம். சுவாமி விவேகானந்தா சொல்றாங்க, யோனா 3 இரவும் 3 பகலும் திமிங்கலத்தினுடைய வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்க பிரசவிப்பீர்கள் என்று சொன்னால், எங்களுடையவர்கள் சொல்வார்கள் ஒரு அரக்கம் வயிற்றுக்குள்ள ஒருத்தன் 1000 வருஷம் இருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. நீ அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? யோனா திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள இருந்தது போல நீ இருந்தாயா? அதை சொல், என் ஜனங்கள் திரும்புவார்கள். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ போதகனே, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது என்று சாத்தானே சொல்லுகிறானே. ஏசப்பாட்டே சொன்னான், நீர் கீழே குதியும், உம்முடைய பாதங்கள் கல்லில் இராதபடிக்கு உம்முடைய தூதர்களும் வந்து உம்முடைய பாதத்தை தாங்கிக் கொள்வார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சாத்தானே சொன்னான். எழுதியிருக்குது எழுதியிருக்குது எழுதியிருக்கு நீ சொல்லாத. அதான் நாங்க எழுதியிருக்குது நாங்க படிக்கிறோமே. கிறிஸ்தவனே, உன் வாழ்க்கையின் அனுபவத்தை சொல், நாங்கள் மாறுகிறோம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாருங்க. சொல்றது சரிதானங்க. நான் 3 இரவு 3 பகல் திமிங்கலத்தில் வயிற்றுல இருந்த அந்த அனுபவம் எனக்கு இருந்ததுன்னா அதை சாட்சியா சொல்லும்போது மக்கள் கேட்பார்கள். அப்படித்தானே நினைவே பட்டணத்தார் கேட்டார்கள். ஒரு அனுபவமே இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த அனுபவமே இல்லை. இப்படி எழுதிருக்குதுங்க, இப்படி எழுதிருக்கு. இங்க பாருங்க, இங்க எப்படி எழுதிருக்கு பாருங்க, இதுல பாருங்களேன் எப்படி எழுதிருக்கு பாருங்க. இப்படியே எல்லா சர்ச்சைகள்லையும் சொல்லுவாங்கன்னா நானும் சொல்வேன். ஆனா எல்லாரும் பழகுறாங்க. நான் இப்படி எழுதியிருக்கிற மாதிரி ஏசப்பா என்னை நடத்தினாங்க, இப்படி எழுதியிருக்கிற மாதிரி நான் நடந்தேன், இப்படி எழுதியிருக்கிற மாதிரி நான் ஊழியம் செய்தேன். என் ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் உட்கார்ந்த உடனே என் ஏசப்பா சொல்றாரு, உன்னை எல்லாரும் நல்லவங்க சொல்றாங்க இல்லையா, அதை நீ ஜெபம் நடத்த வந்திருக்கியோ, உன்னை எனக்கு தெரியும், பேசாம போயிரு. ஏசப்பா என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க, நீ போயிரு, நீ பிரசங்கம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளத்துல உணர்த்துவாரானா நான் எப்படிங்க அது ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாம துணிகரமா வந்து பிரசங்கம் பண்ண முடியும்? எனக்கு அந்த சபை அனுமதி கொடுக்கலாம், எனக்கு அந்த சபை வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்ற, நீ போயிரு, நீ போயிரு. நேற்றைக்கு நீ படுக்கிற வரைக்கும் நீனும் உன் வீட்டம்மாவும் எப்படி சண்டெல்லாம் போட்டீங்க, நீ அடிச்சல்ல, நீ என்னதெல்லாம் நீ பேசுன, இப்போ ஒருத்தருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும், நீ பிரசங்கம் பண்ண வந்திருக்க அப்படின்னு சொல்ல என்ன செய்யறது சொல்லுங்க. அந்த உட்கார்ந்துருக்கா கேளுங்களேன். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண முடியாது காஞ்சனா, இது அவ்வளவு டென்ஷன் ஆகிட்டேன். அதனால நான் என்ன ஒரு நல்லவன் சொல்லி ஒண்ணு நான் கெட்டவன் நான் சொல்ல விரும்பல. நான் ஆத்திரப்பட்டுட்டேன், என்னெல்லாம பேசிட்டேன், உன்னைய நான் அடிச்சுட்டேன். இன்னைக்கு நான் சர்ச்சை நடத்த என்னால போக முடியாது. நான் எப்படி போவேன்? என் ஆண்டவர் போகாதுன்னு சொல்றேன். போன் பண்ண பிரியமானவர்களே, இன்னைக்கு என்னால வர முடியாது, நீங்க எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க நடத்தி முடிச்சிடுங்க. நான் வரல. என் ஆண்டவரிடத்துல மன்னிப்புக்காக பண்ணார், உபவாசிச்சு மன்னிப்பு கேட்டேன். அடுத்த வரப்போறேன். என் ஆண்டவர் மன்னிக்கிறவர், எல்லாரையும் மன்னிக்கிறவர். அவர் நம்மிடத்துல பேசுவார். பிரியமானவர்களே, அயோக்கியனே, நீ பிரசங்க படத்துல போய் பிரசங்கம் பண்ண போற, நேற்றைக்கு எப்படி நடந்தது நீ சொல்லு பார்க்கலாம். அதுதான் இந்த பாட்டு. பிரியமானவர்களே, ஒரு சமயத்தில் அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் நான் ஏசப்பாவுடைய பாதத்தில் உட்காரும் பொழுது இந்த பாடலை கற்றுக் கொடுத்தா நம்மளை வாசிக்க. ஸ்தோத்திரமேசராஜனே, துதிகளின் பாத்திரரே, என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, ஐயா என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்கி விடும். அதுக்கு அடுத்தால பாருங்க, நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியும், நன்மையான உன் வார்த்தைகளை பேசிட வரந்தாரும், உள்ளத்தின் நிறைவால் பேசுவேனே, என் உள்ளம் நிறைந்தவர் இயேசுவே.
இது எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ராகம் நல்லா இருக்கல்லவோ, அந்த கருத்தை பாருங்க. நான் ஒரு நேரம் பாடி காட்டுறேன், அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் ட்ரம்மர் இந்த வலது பக்கம் அடிக்கிறீங்களே இந்த டொக்கு டொக்குன்னு அந்த சவுண்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அந்த பேஸ் கொஞ்சம் அடிங்க. பாட்டுக்கு ஒத்து வந்தோன்னு நம்ம பாடிடுவோம். முதல்ல நான் ஸ்லோவாக பாடி காட்டுறேன். ஸ்தோத்திரம் இயேசு ராஜனே, துதிகளின் பாத்திரரே, என் துதிகன மகிமையெல்லாம் உன் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உன் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியும், நன்மையான உம் வார்த்தைகளை பேசிட வரம் தாரும். நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியும், நன்மையான உம் வார்த்தைகளை பேசிட வரம் தாரும். உள்ளத்தின் நிறைவாய் பேசுவேனே, என் உள்ளம் நிறைந்தவரே சுவே. உள்ளத்தின் நிறைவாய் பேசுவேனே, என் உள்ளம் நிறைந்தவர் இயேசுவே, என் உள்ளம் நிறைந்தவர் இயேசுவே. ஸ்தோத்திரம் இயேசு ராஜனே, துதிகளில் பாத்திரரே, என் துதிகன மகிமையெல்லாம் உன் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உன் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரியமான எழுப்பி நின்று படிக்க போறோம், கரங்களை தட்டி படிக்க போறோம். உற்சாகம் பாட்டு போற கையில வச்சுட்டு எப்படி கை தட்டுறது? சரி, உற்சாகமா பாட போறோம். என் துதிகன மகிமையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் செலுத்தும் பொழுது என் இதயத்தை நீர் பார்க்கிறீர். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஏசப்பா. அதுதான் அந்த பாட்டினுடைய கருத்து. என் துதிகன மகிமையெல்லாம் உம்முடைய சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கி விடும். கொஞ்சம் உட்காந்துக்கோங்க, நான் சொல்லிக்கிறேன். என்னை ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த குளோரோஃபார்ம் டாக்டர் எனக்கு குளோரோஃபார்ம் கொடுக்க போறாரு. குளோரோஃபார்ம் கொடுக்கறதுனால என்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. அந்த பேச்சு கொடுத்து நான் பேசும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் நல்ல உணர்வோட சுய உணர்வோட இருக்காரு. அது புரிஞ்சது தானே. அப்புறம் எப்படி சுய உணர்வு தப்பி போகுதோ அப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யல, எந்த சுய உணர்வும் இல்லை. அதுக்கு ஆப்ரேஷன் ஆரம்பிப்பாங்க இல்லையா? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. எனக்கு குளோரோஃபார்ம் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு என்கிட்ட பேசினாங்க, நான் பேசினேன். எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் போல இருக்கு. குளோரோஃபார்ம் கொடுத்த பிறகு நான் பேசினேன். அப்ப நான் என்ன பேசினேன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய சுய நினைவு தப்பி போகும் பொழுது ஏசுதான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு அம்மா பேரு உங்க அப்பா பேருன்னு அவங்க கேட்குற எனக்கு தெரியுது. ஆனா நான் பதில் சொல்றேன், ஏசுதான். உங்க ஊரு ஏசுதான், உங்க பேரு ஏசுதான். இது மாத்திரம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் நான் ஒண்ணுமே பேசலை. எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு திரும்ப என்ன செய்யறாங்க, என்னை பெட்டுக்கு கொண்டு வராங்க. அவர் சொல்றேன், நாங்கெல்லாம் உங்களை பார்த்தோம், உங்க கண்ணு திறந்துருந்துச்சு, ஆனா எங்களை நீங்க யாருன்னு பார்க்கல. அப்படியே ஸ்ட்ரெச்சரை இழுத்துட்டு போது நாங்க பார்த்தோம்.
அதுக்கப்புறம் என்னைய ஒரு ஐசியூ ரூம் கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் எனக்கு சுய நினைவு வர ஆரம்பிக்குது. அப்படியே பார்க்கும்போது மங்களா அப்படியே புகை மாதிரி, அப்படி புகை மூட்டத்தில் அங்கே இருக்கிற ஜன்னல் வாசல் எல்லாம் தெரியுது. மங்களா நர்ஸுகள் அங்கே எங்கே போகிற மாதிரிலாம் எனக்கு தெரியுது. நான் என் வாயினாலும் சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஏசுதான் 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 எதை சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் நல்ல சூழ்நிலை வந்து ஒரு பாடு, என்னடா நம்ம ஏசுதான் ஏசுதான் சொல்லிகிட்டு இருக்கோம், சுற்றி உள்ளவங்களாம் நம்மளை என்ன நினைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சுதாரிப்பு வருது, அந்த ஏசுதாங்கிறத குறைச்சிக்கிட்டேன். என்னை வந்து பார்த்தவங்க வெளியில் போய் சொல்லியிருக்கிறாங்க, ஏசுதான் 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 சொல்லிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இவர் ஊழியக்காரரோ அப்படிங்கிற. அவங்கள நர்ஸெல்லாம் இவர் ஊழியம் செய்கிறாரோ. பிரியமானவர்களே, என்னை ஏசப்பா செய்ததை அவர் நாம மகிமைக்காக நான் பெருமையா சொல்றேன். என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். கடன் பிரச்சனை கடன் பிரச்சனை அதான் வாய் பேசும். அந்த சினிமா இருதயத்தில் அதுதான் நிறைஞ்சு கிடக்குது, அதான் வாய் பேசும். ஏசப்பா சொன்னார், உங்கள் இருதயத்தின் நிறைவினால் உங்கள் வாய்கள் பேசும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தை புரிகிறோம், பாடல்களை பாடுறோம், அதுவே நிறைஞ்சு கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வெளியில வரும். உள்ள இருக்கிறது தானே வெளியே வரும். உள்ள இருக்கிறது ஒன்று, வெளியே வர்றது என்ன வரும்? நன்றியுள்ள இதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நன்மையானவும் வார்த்தைகளை பேசிட வரந்தார். உள்ளத்தின் நிறைவால் பேசுவேனே, என் உள்ளம் நிறைந்தவர் இயேசுவே. அப்படி இருந்தா நம்முடைய வாய் அதைத்தான் பேசும். எளிமையிட்டு பாடலாமா? டைம் இல்லை, நானும் கொஞ்சம் சரி நல்ல காரியங்கள்லாம் சொல்லணும்னு விரும்புறேன், டைம் இல்லை. ஸ்தோத்திரம் இயேசு ராஜனே, துதிகளின் பாத்திரரே, என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியோ, நன்மையான உம் வார்த்தைகளை பேசிட வருகிறார். நன்றியுள்ள இதயத்தையே என்னிலே சிருஷ்டியோ, நன்மையான உம் வார்த்தைகளை பேசிட வருந்தாரும். உள்ளத்தின் நிறைவாய் பேசுவதே, என் உள்ளம் நிறைந்தவரே. உள்ளத்தின் நிறைவாய் பேசு, உள்ளம் நிறைந்தவரே சுவே, என் உள்ளம் நிறைந்தவரே சுவே. சோத்திரமே சிராஜனே, துதிகளின் பாத்திரரே, என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை பார்ப்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே, என்னை பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாள்தோறும் என் தேவை சந்திக்க மறவாதீர். நாளெல்லாம்
அபராதி. ஆயினும் மேலா நேசிப்பவர் என் இயேசுவின் கரங்கள் ஒப்புவித்தே. ஆயினும் இயேசு கரங்களில் இயேசுவின் கரங்கள் ஸ்தோத்திரம் இயேசு ராஜனே. என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாளில் நடத்திட்டதை உணர்ந்து நான் நன்றி சொல்வேன். எந்நாளும் காத்திடவே உம் கரங்களை நோக்குவேன். இந்நாளில் நடத்திட்டதை உணர்ந்து நான் நன்றி சொல்வேன். எந்நாளும் காத்திடவே உம் கரங்களை நோக்குவேன். ஆண்டுகள் பலவாய் கடந்தாலும் என் ஆண்டவர் இயேசு என்னோடிருப்பேன். ஆண்டுகள் பலவாய் கடந்தாலும் என் ஆண்டவர் இயேசு என்னோடிருப்பேன். என் ஆண்டவர் இயேசு என்னோடிருப்பேன். ஸ்தோத்திரமே இயேசு ராஜனே. துதிகளின் பாத்திரனே. என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயத்தை காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கிவிடும். என் துதிகன மகிமையெல்லாம் உம் சமூகத்தில் செலுத்தும் போது என் இதயம் காண்பவரே என்னை பரிசுத்தமாக்கிவிடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாட்டினுடைய கருத்து அப்படி என்ன இப்ப என்ன செய்யணும்னா, ஏற்கனவே நம்ம அப்படிதான் இருந்திருக்கிறோம். இருந்தாலும் முழங்கால் பண்ணிட்டு, ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்த நானும் தான் என் இதயத்தை நீர் பார்க்கிற தேவன் ஐயா. அந்த புலவன் சொன்னா, ராஜாவே பாட்டையும் பாட்டினுடைய கருத்தை நீங்க கவனிக்கவே இல்லை. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி உங்க புகழ்ந்தோட நீங்க சந்தோஷப்பட்டு பரிசு கொடுத்துட்டீங்க. அந்த நல்ல புலவர்கள் நல்ல காரியங்களை பாடினாலும் கருத்தை நீங்க விளங்கல. இப்பொழுது நான் அந்த கல்வெட்டுல நான் எழுதியிருக்கிற அந்த பாட்டினுடைய கருத்தை பாருங்க. ராஜாவுக்கு இருதயம் குத்தப்பட்டுச்சுது. ஐயோ, நான் இப்படி எல்லாம் பரிசு கொடுத்துட்டேன். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல பிரியமானவர்களே. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்த்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஒரு பிரச்சனை வந்துட்டு அவங்ககிட்ட போய் சாதாரணமா பேச முடியாதே. அவங்ககிட்ட சிஸ்டர், பிரதர், நான் நேற்று பேசுனதை மன்னிச்சிருங்க, அதை மறந்துடுங்க, தயவு செய்து நான் உங்ககிட்ட ஒன்று கொஞ்சம் பேச வந்திருக்கிறேன், உங்ககிட்ட எனக்கு ஒரு உதவி தேவை இருக்குது. அப்போ அதுக்கு முன்னால பிரச்சனை பண்ணவங்க எப்படி அந்த உதவி நமக்கு செய்வாங்க? அப்படின்னு நம்ம ஆண்டவர் ஏசப்பா எடுத்த உடனே பாடினா எடுத்த உடனே இல்லை பிரியமானவர்களே, அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம பாடலாக பாடினோம். ஏற்கனவே பாடிட்டு தான் இருக்கிறோம். முழங்கால் பட்டிட்டு ஏசப்பா ஏசப்பா எங்களை மன்னிச்சிருங்க, ஏசப்பா அப்படி வார்த்தைகளை கேட்கணும். ஏசப்பா மன்னிச்சிருங்க, இந்த வந்திருக்கிற ஊழியக்காரரை நீங்க மன்னிச்சிருங்க, உங்களுடைய வார்த்தையை பேசட்டும். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபிப்போமா? எல்லாரும் வாய் விட்டு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நல்ல ஆண்டவரே, தகப்பனே, உடைய பிள்ளைகளை இங்க வைத்திருக்கிறீரே. அடியேன் உடைய பிள்ளையா சுவாமி, இவளை சந்திக்க கிருபை செய்தீரே. உடைய ஆலயத்தை கர்த்தாவே உமக்கட்டு தந்திருக்கிறார்களே, அவர்களோடு நான் காணப்படுகிறேனே. ஏசப்பா, இந்த நாளில் என்னை மன்னியும், இருக்கிற ஒருவரையும் மன்னியும். உடைய வார்த்தைகளை கேட்கவும் உடைய வார்த்தைகளை சொல்லவும் கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே, கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும், கிருபை செய்தருளும். நீ பரிசுத்த
நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நாங்கள் யாரையா? நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தீர்த்ததற்கு எங்களை தூதர்களாய் மாற்றுகிற தேவன், இதை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், இதை கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி, இதை கரங்களில் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இரட்சகர் இயேசுவின் மன தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே.